ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொதுக்காலம் 21வது வாரத்தில் வருகின்ற புதன்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வு சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே புனித பவுல் தெசலோனிக்க இறை மக்களை பார்த்து நன்றி கூறுகிறார். நாங்கள் அறிவித்த இறை வார்த்தையை கடவுளுடைய வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டு, அதாவது மண்ணுடைய வார்த்தையாக அல்ல, எங்கள் வாயிலிருந்து வந்தாலும் அதை கடவுளுடைய வார்த்தையாக நீர் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா, அதற்காக நாங்கள் கடவுளுக்கு தொடர்ந்து நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே அது கடவுளுடைய வார்த்தை தான். அந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் உங்களுடையதாக்குங்கள். அந்த வார்த்தை உங்களுடைய செயல்படட்டும். அந்த வார்த்தை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும். ஏனென்றால் இறைவனுடைய வார்த்தை உயிருள்ளது என்கின்ற அழைப்பை முதல் வாசகம் கொடுக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய நற்செய்தி வழியாக பரிசேயர் மறைநூலறிஞர்களை மீண்டுமாக சாடுகிறார். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவர்கள். எப்படி கல்லறை வெளியிலே அழகமாக தோற்றம் கொடுத்தாலும் உள்ளுக்குள்ளே இறந்தவருடைய எலும்பு அழுக்குகள் இருந்து அது அசிங்கமாக இருக்கும். அது போலத்தான் நீங்கள் வெளியிலே ஆடம்பரமாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களை அழகுபடுத்திக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே கொள்ளை நோயும் பொறாமையும் பரந்தமையும் இருக்கிறது. நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். மக்கள் மத்தியிலே உங்களை நல்லவர்கள் என்று மக்களை ஏமாற்ற வேண்டாம். நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக வாழுங்கள் என்கின்ற அழைப்பை அவர்கள் கொடுக்கிறார். எந்த அளவிற்கு என்றால், மக்களை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். நாங்கள் ஒருவேளை இறைவாக்கினர் காலத்தில் இருந்திருந்தால், எங்கள் மூதாதையருடைய காலத்தில் இருந்திருந்தால் இறைவாக்கினரை சாகடிக்காமல் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் என்று பொய்யை கூறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் மூதாதையரை விட மோசமாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு உண்மையை இயேசு இங்கே போட்டு உடைக்கிறார். நம்மில் பலர் இன்று அப்படித்தான் இருக்கிறோம். பேசுவது ஒன்றாக இருக்கிறது, செயல்பாடு ஒன்றாக இருக்கிறது. நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், நாம் கடவுள் பணியை செய்ய வந்திருக்கும் என்று சொல்லிவிட்டு தன் சாதி தன் மக்கள் என்று இயேசுவை மறந்து காசுக்காக வாழ்கின்ற ஒரு அவலம் என்ற நாளிலே இருக்கிறது. இவர்களை குறித்துதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் எல்லாம் கடவுளுக்குரியவராக வாழ வேண்டும் என்றால் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவரை மற்றவர்களுக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும். நம்மில் இயேசு கிறிஸ்து தெரிய வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளிலே இயேசு கிறிஸ்து தெரிய வேண்டும். நம்முடைய வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து தெரிய வேண்டும். நம் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து தெரிய வேண்டும். அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென்.